Hello everyone, welcome to PGTRB Psychology class. Unit 6ல ஆல்ரெடி நீங்க ரெண்டு வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அதுல என்ன கொடுத்திருப்போம் அப்படின்னா வாட் இஸ் மோட்டிவேஷன்னா என்ன அப்படிங்கிறதும் சில பேர் கொடுத்திருக்க டெஃபினிஷன்ஸ் பார்த்திருப்பீங்க. அதுல பிரைமரி செகண்டரி பார்த்திருப்போம். அது இல்லாம ஒரு ரெண்டு ஆத்தர்ஸோட அவங்க மோட்டிவேஷன் தியரிஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க. அப்படின்னா என்ன, அதுல வந்து என்ன மாதிரி டெஸ்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா தெளிவா அதை வந்து ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எழுதிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த டாபிக் போகணும், அதாவது ரீகால் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு டாபிக் தெரியுது யூனிட் 6ல அப்படின்னா அந்த டாபிக் நீங்க தரவாயிட்டு அடுத்த டாபிக் வரணும். ஓகேங்களா, இதுதான் இன்னைக்கான டிப். ஏன் அப்படின்னா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வீடியோலும் சொன்னது அப்படிதான், ஈஸி. பட் ரிவிஷன் ரீகால் மட்டும்தான் நம்மளை வந்து தூக்கி விடும். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, தெரிஞ்ச கான்செப்டா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேங்களா, ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா அளவு நிலை, விளைவு நிலை, விருப்ப அளவு. அது வந்து லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன்ஸோட இது. அதாவது இது என்னன்னா, நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக ஒரு ஸ்டூடெண்டோ இல்ல ஒரு ஸ்காலர் ஒரு மனுஷனோ வந்துட்டு ஒரு முயற்சி எடுக்கிறான், ஒரு விஷயத்த பண்றான் அப்படின்னா அவனோட நீட் எப்படி இருக்கு, அவனோட அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்கு, அச்சீவ்மெண்ட்டை தாண்டி அவனோட கோல் வந்து எது மாதிரி ஒரு கோலுக்கு தகுந்த மாதிரி அவன் வந்து ஒர்க் பண்றான், ஃபைனலா அது என்ன நடக்குதோ அது மூலியமா அவனுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே இது ரிலேட்டடாகி வரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு செயலை வந்து நம்ம செய்யும் போது அந்த செயல் வந்து எந்த அளவு உயர சாதனை வந்து படைக்குது இல்லைங்களா. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து PGTRB அசிஸ்டன்ட் ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட எய்ம் இல்லைங்களா. அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களோடது. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நார்மலா பிஎட் முடிக்கணும், BA முடிக்கணும், MA முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன கோல் இருக்கும். இல்லைன்னா ஒரு MAல வந்து இந்த பர்சன்டேஜ்ல பாஸ் பண்ணணும், BAல இந்த பர்சன்டேஜ்ல பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து இது எல்லாருமே சராசரியா பண்றது இல்லைங்களா. பர்சன்டேஜ்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் உங்களை எடுத்துக்கோங்க, உங்க செல்ஃப் எடுத்துக்கோங்க. நீங்க BA MA கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. BA MA இங்கிலீஷ் படிக்கும்போது நார்மலா நீங்க ஒரு 60% வாங்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறப்போ நீங்க வந்து ஒரு 70 above நான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நார்மலான ஒரு கோல். ஓகேங்களா, ஒரு 70 above வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நார்மலான கோல், அது எல்லாருமே பண்றது. இதுவே நீங்க வந்து ஒரு ரொம்ப மீடியமான ஸ்டூடெண்ட் பட் வந்து PGTRB எய்ம் பண்றீங்க, இல்ல வந்து நெட் செட் எய்ம் பண்றீங்க, அதை வந்து நீங்க வந்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து உங்களோட லாங் நல்ல பெரிய கோல் இல்லைங்களா. IAS பாஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோல் வச்சிருப்போம். இல்ல அப்படின்னா சொந்தமா வீடு வாங்கணும், கார் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு பெரிய கோல் வச்சிருப்பாங்க. அந்த கோல்லாம் அச்சீவ் பண்றதா வந்துட்டு நல்ல ஒரு ஹை கோல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பொறுத்துதான் வந்து அவங்களோட ஒர்க்ஸ் வந்து அமையுது. ஓகேங்களா, அவங்கள போடுற எஃபோர்ட் வந்து எதை பொறுத்து அமையுது அப்படின்னா அந்த கோலை பொறுத்து அமையுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரிதான் வந்து அந்த செயலும் வந்துட்டு அவங்களோட நிலை, அந்த நிலை, அதாவது லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் பத்தி அது வந்து சொல்லுது. ஓகேங்களா, அதாவது நம்ம PGTRB படிக்கிறதுக்கும் செமஸ்டர் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப செமஸ்டருக்கு நம்ம எவ்வளவு போடுற எஃபோர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுவே PGTRBக்கு போடுற எஃபோர்ட் அதிகமா இருக்கும் இல்லைங்களா. அப்போ நம்ம கோலை பொறுத்து நம்ம என்ன வந்து விஷயத்த நிர்ணயம் பண்றோமோ அதை பொறுத்து நம்மளோட லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஹை ஆகுது, லோ ஆகுது. ஓகேங்களா, இப்ப ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த வந்து இந்த டேர்மை வந்து யாரு ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கா அப்படின்னா தெம்போ அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு பண்ணிருக்காரு. அது எப்போ அப்படின்னா 1931ல வந்து இந்த விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. இது வந்து உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணது யாரு அப்படிங்கிற கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் ஒரு சில ஆத்தர்ஸும் இதை பத்தி வந்து டெஃபினிஷன்ஸ் அண்ட் தியரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை என்னன்னு நீங்க பாத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து இது எப்படி வந்து இதோட லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷனோட இது வந்து எப்படி வந்து மைனஸ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் அடைவு ஊக்கம்ங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா அடைவு ஊக்கம் அப்படிங்கிறது மோட்டிவேஷன்ஸ். ஓகேங்களா, அதாவது லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷனும் மோட்டிவேஷன்ஸுக்கும் கொஞ்சம் வந்து இது இருக்கு. ஏன்னா அந்த ஆஸ்பிரேஷனோட கொடுக்குற இன்புட்டு ஒர்க்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மோட்டிவேஷனை பேஸ் ஆகி தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட உயர் சாதனை, ஹை லெவல் அந்த இம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம்.
செகண்ட் வந்துட்டு கீழ்மட்டம் அப்படிங்கிறது மேல்மட்டம், அதாவது லோ லெவல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, ஹை லெவல் அப்படிங்கிறது. லோ லெவல் நான் சொன்னதுதான், லைக் செமஸ்டர் மாதிரி, அதாவது ஒருத்தர் எளிதில் அடையக்கூடிய இலக்கினை மட்டுமே அடைய விரும்புவது வந்து அந்த கீழ்மட்ட அவாழ்வு நிலை. அதே மேல்மட்ட அவாழ்வு நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவன் வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல பெரிய ஒரு சாதனை வந்து இலக்கா வந்து கோல் பண்ணிட்டு அதை வந்து பண்ணணும்னு நினைக்கிறதா வந்துட்டு என்னது மேல்மட்ட அவாவு நிலைன்னு சொல்றாங்க. இது கீழே வந்து என்னென்ன காரணிகள்னு கொடுத்துருப்போம். பட் வந்து இங்க நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அதாவது ஜெர்கானிங் எஃபோர்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இவர் வந்து ஒரு தியரி சொல்லியிருப்பாரு, ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன்ஸ் பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறது பார்ப்போம். ஏன் இதை வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட்ல நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும். இது வந்து உங்களுக்கு சிலபஸ்க்குள்ள வருதா அப்படின்னா, லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன்னா ஒரு ஆத்தர்ஸ் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க நம்ம முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு எஃபர்ட் வந்துட்டு அந்த கோலுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடுறோம். அந்த லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷனும் எப்படி வந்து மாறுது, நம்மளுக்கு வந்து பிஜிடிஆர்பிக்கு எப்படி மாறுது, செமஸ்டருக்கு எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அங்க பார்த்தோம். இதுவே வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் வந்து அந்த ரிசர்ச் எங்க பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு கேன்டீன், அதாவது ஒரு டீ ஷாப்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு ஹோட்டல் வச்சுக்கோங்க, அந்த ஹோட்டல்ல வந்துட்டு வெயிட்டர் இருப்பாங்க இல்லைங்களா, அதாவது சர்வ் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஆர்டர்ஸ் எல்லாம் வரும்போது எப்படி வந்து மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 10 ஆர்டர், ஒரு 10 டேபிள் இருக்கு, அதுல ஒரு 5 ஆர்டர் வந்து அந்த வெயிட்டர் கிட்ட சொல்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி டெலிவர் பண்ற ஆர்டர் எல்லாத்தையுமே அவர் மறந்துடுவாரு. அந்த டெலிவர் பண்ண போற ஆர்டர், நம்ம கொடுத்த ஆர்டர், அதாவது இந்த டேபிளுக்கு இது கொடுக்கணும், இந்த டேபிளுக்கு காபி கொடுக்கணும், இந்த டேபிளுக்கு பூரி கொடுக்கணும், அந்த விஷயத்த மட்டுமே அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாரு. ஆல்ரெடி அவர் ஒரு 15-18 பேருக்கு டெலிவர் பண்ணிட்டாரு அப்படின்னா, அதுல நிறைய விஷயத்த ஒரு 15-20 ஐட்டம்ஸ் வந்து டெலிவர் பண்ணிருப்பாரு. அந்த ஐட்டம்ஸை அவர் வந்து மறந்துடுவாரு. அடுத்து நம்ம கொடுக்க போற விஷயத்த தான் என்ன பண்ணுவாரு, நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாரு. இப்போ அது வந்து அந்த சர்வே பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, நம்ம மைண்ட் வந்து லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம முடிச்ச விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதாவது டெலிவர் பண்ண விஷயம், முடிச்ச விஷயத்த வந்து மறந்துடுது. முடிச்ச விஷயத்துல வந்து மறந்துட்டு அடுத்து நம்ம இன்னும் எது பண்ணலையோ, எது பண்ணணுமோ அந்த விஷயத்துல நல்லா ஆக்குபைடா இருக்கு. அதாவது ஒரு 100% மைண்ட், இப்போ வந்து நம்மளோட மைண்ட் ஸ்டோரேஜ்ல வந்து ஒரு 100% இருக்குன்னா, நம்மளோட மைண்ட் இந்த எஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதுதான் வந்து ஆல்ரெடி வந்து இது ஃபுல்லாவே எதுக்குள்ள இருக்குன்னா இனிமேல் செய்ய போறது, ஓகேங்களா, ஃபியூச்சர்ல செய்ய போறது, இது வந்து கம்ப்ளீட் ஆனது வந்து இந்த ஸ்டோரேஜ்குள்ளேயும், இனிமேல் பண்ண போற ஒர்க், நம்ம இந்த விஷயத்தை கொடுக்கணும், டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே இது ஃபுல்லா வச்சுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் சொன்ன மாதிரி நம்ம எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா, இப்போ யூனிட் 6 பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன படிக்கிறீங்க, எஜுகேஷன் சைக்காலஜிக்குள்ள வந்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் எல்லாம் எஜுகேஷன் பத்தி படிச்சீங்க. அதாவது எஜுகேஷன்ல இது மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு, என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, யார் யார் வந்தாங்க, கமிட்டிஸ் கமிஷன்ஸ் பிளஸ் வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ வந்து சைக்காலஜிக்குள்ள வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போதும் ஒரு ஆத்தர்ஸ் வந்து கொடுக்குற தியரிஸையும் லைக் வேற ஏதாவது அவங்க வந்து கான்செப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எதுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம எஜுகேஷனுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கோ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ் மாதிரி அனலிட்டிங் கொஸ்டின் மாதிரி கொடுத்துட்டா உங்களால கிளியர் பண்ண முடியும். இப்போ டைரக்டா ஆத்தர் பேர் கொடுத்து அவர் என்ன ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சாரு, என்ன ஒரு தியரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு, அவர் தியரியில வந்து என்ன ஒரு விஷயத்த பேசியிருக்காருங்கிறத கேட்காம, அவர் தியரி ரிலேட்டடா இவர் தான் இந்த தியரி கொண்டு வந்தாரு, அது எப்படி ரிலேட் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா உங்களால அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இது எஜுகேஷனுக்குள்ள எப்படி ஆகுது அப்படின்னா, லைக் உங்களே எடுத்துக்கோங்க, நீங்க வந்து ஒரு 10 யூனிட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க பிஜிடிஆர்பிக்காக. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு 6 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நீங்க ஆனா இப்போ உங்க மைண்ட் டக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து எந்தெந்த யூனிட் கம்ப்ளீட் பண்ணலையோ அந்த யூனிட் டக்குன்னு வரும். அந்த யூனிட்ல இருக்க டாபிக்ஸ் வந்து இது பார்க்கல, இது என்னன்னு கூட தெரியாதுங்கிறது உங்களுக்கு நல்ல மைண்ட் ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க கம்ப்ளீட் பண்ண யூனிட் வந்துட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அவ்வளவுதான் கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவீங்க. அது என்ன ஆயிரும் அப்படின்னா மறந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, ரீகால் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க கம்ப்ளீட் பண்ண 6 யூனிட்டையுமே ரீகால் அண்ட் ரிவிஷன் வந்து மைண்டுக்குள்ள வச்சுட்டே இருந்தாதான், அதாவது அதை எடுத்து அந்த பேரை வந்து சொல்லிட்டே இருந்தாதான், அந்த ஸ்டோரியை நீங்க கேட்டுட்டே இருந்தாதான் என்ன ஆகுமா, அது ரிவிஷன்ஸ்குள்ள வருமா உங்க மைண்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து சைக்காலஜி போய் சொல்றாங்க. ஸோ
நீங்க அந்த 1 மாசம் 2 மாசம் கேப் விட்டுட்டு அந்த டாபிக்கை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிதான் இருக்கும், புதுசா தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அந்த டாபிக்கை படிச்சு டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அதுதான் வந்துட்டு இந்த ஆத்தர் சொல்றாரு. அதாவது நம்ம கம்ப்ளீட் பண்ண டாஸ்க் வந்து என்ன ஆயிருமா, கொஞ்சம் மெமரியில இருந்து வெளியே நிற்கும். கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாஸ்க் தான் வந்துட்டு ஃபுல்லா நம்ம மெமரியை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்கை ரிவிஷன் பண்ணணும். அப்பதான் வந்து அதுவும் மைண்ட்குள்ள இருக்குங்கிறது இவரோட டாஸ்க். சரிங்களா? இவர் எதை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு, ஹோட்டல் வெயிட்டர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு சொல்லியிருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அவாவு நிலையின் காரணிகள். அதாவது காரணிகள் என்ன, அது எப்படி அதோட ஸ்டேஜஸ் வந்து பிரியுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது அதிகரிக்குமா, தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தெரியுது இல்லையா? இப்ப வந்து ஒரு எக்ஸாம் எழுதி பார்த்துட்டீங்க. இப்ப வந்து நம்ம ஹை லெவல்லயே யோசிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெட் எக்ஸாமோ இல்ல வந்து ஒரு யூஜி எக்ஸாமோ இல்ல ஏதோ ஒன்று வந்து பாஸ் பண்ணிட்டோம், பிஜி எக்ஸாமே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க என்ன லெவல் யோசிப்பீங்க, நம்ம பிஜி பாஸ் பண்ணிட்டோம், அடுத்து வந்து டிஆர்பி காலேஜ் டிஆர்பி லெவல்ல நம்ம இது பண்ணலாம், நெட்டு செட்டு வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். இதுவே பிஜி வந்து நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா இனி அவ்வளவுதான், எக்ஸாம் மேல ஒரு இது இல்லாம ஒரு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு டெட்டு வந்தா கூட நமக்கு எழுதணும்னு தோணாது. அதெல்லாமே ஒரு கொஞ்சம் லோ லெவல்ல வருவோம். அதுதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல காரணிகள் அப்படிங்கிறத இதை வந்து வயது, ஆளுமை அது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன ஆகுமா, அதாவது ஒரு விஷயத்தை இப்போ வந்து மோட்டிவேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ் இருக்கு, மோட்டிவேஷன் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னா, எக்கனாமிக்கல் ஸ்டேஜ் இதெல்லாமே இருக்கு, இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா இது என்ன ஆகும், ஒன்ஸ் பாதிக்கும் இல்லைன்னா மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப 2வது பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதோட மெஷர் ஆஃப் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இந்த 3 கேட்டகரியா என்னென்னு பார்த்துக்கோங்க. அதாவது பிரசன்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஆஸ்பிரேஷன்ல இருந்து மைனஸ் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட இப்ப இருக்க லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி வந்து ஒண்ணு வெற்றி தோல்வி நடந்திருக்கலாம், அதை டிபெண்ட் ஆகி என்ன ஆகும், அடுத்து வந்து குறையும் இல்லைன்னா அதிகரிக்கும். ஸோ வந்து இதுல இருந்து இது வேறுபடும். 2வது வந்து மைனஸ் ஆகும். 2வது வந்து என்னன்னு சொல்றாங்களா, இது வந்து மெஷர் பண்றது. ஏன்னா ஜிடி பத்தி ஜிடியா வந்து உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, தற்போதைய அளவு நிலையிலிருந்து முந்தைய அளவு நிலையை வந்துட்டு என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 2வது பிரசன்ட் அட்டைன் பண்ணிட்டும் ப்ரீவியஸ் ஆஸ்பிரேஷனும். அதாவது இப்ப வந்து நீங்க ஒருவேளை வந்து கோல் வந்து மாறி நீங்க எய்ம் பண்ணிருக்கலாம். முன்னாடி வந்து ஒரு சின்ன கோல் வச்சிருக்கலாம், இப்போ வந்து பெரிய கோல் வச்சிருக்கலாம் இல்லைங்களா? முன்னாடி வந்து ஒரு செமஸ்டர் மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ வந்து பிஜி லெவல்ல வச்சிருக்கலாம். ஸோ அதனால இது ரெண்டும் வித்தியாசம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இதுல எப்படி வந்து நார்மல் பர்சன்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பாசிட்டிவா, அதாவது இதுல வந்து பாசிட்டிவா இருப்பாங்க. அதாவது இங்க வந்து தற்போது நிலையிலிருந்து முந்தைய நிலைக்கு வந்து மைனஸ் ஆகி இருக்கிறதா வந்து பாசிட்டிவ். அதுவே நெகட்டிவா இருக்கிறது எப்படி அப்படின்னா, இந்த ஏடியா வர்றது வந்து நெகட்டிவா இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து சொல்றாங்க. 2வது நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு மெக்லாண்டோடதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது யூனிட் 6ல உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிற டாபிக் இல்லைங்களா? லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் முடிச்சோன்னா கிரியேட்டிவிட்டி வருது. கிரியேட்டிவிட்டிக்கு தமிழ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்கத்திறன் அல்லது படைப்பாற்றல் அப்படின்னு சொல்லலாம். நார்மலா கிரியேட்டிவிட்டினா என்னன்னு கேட்டா நீங்க நார்மலா எல்லாருமே சொல்லுவீங்க, ஒரு விஷயத்த கிரியேட்டிவா யோசிக்கிறது இல்லைங்களா? அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ரூம் ஆர்கனைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிக்சர் டிராயிங் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ வந்து ஆக்கத்திறன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நல்ல ஒரு நாலேஜா ஒரு இன்டெலிஜென்ட் கூட தொடர்புடையதுதான் வந்து கிரியேட்டிவிட்டி. ஓகேங்களா? கொஞ்சம் அறிவு இருக்கிறவனாலதான் கிரியேட்டிவா யோசிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாவே இங்க பாக்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, இதுல வந்து நாவல்ட்டியும் இருக்கும், அதே மாதிரி புத்தாக்கம், அதாவது
நல்லா வந்து இதுல வந்து கொஞ்சம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணலாம், இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், இது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்கும். அதே மாதிரி நியூ விஷயங்கள் இனோவேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா. ரெண்டாவது வந்து இதுக்கு டெஃபினிஷன்ஸ் வந்து ஆத்தர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகர்ஸ் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஒருவரால் தனித்தன்மை, அதாவது அவரோட வாழ்வில் வந்துட்டு ஒரு பொருள் என்னென்ன விஷயத்த பாக்குறாரு, மனுஷங்களை பாக்குறாரு, ஒரு இன்சிடென்ட் பாக்குறாரு, நிறைய வந்து சோசியல் ஈவெண்ட்ஸ் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து அதுக்கு இடையில ஒரு புதுமையான ஒரு விஷயத்த வந்து கொடுக்கறது தான் வந்துட்டு கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து ஆஸ்பெல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இது வந்து எங்க வந்து ரைஸ் ஆகுது, டெவலப்பிங் ஆகுது அப்படின்னா, நல்லா இன்செக்ட் சென்சிட்டிவ், அதாவது நம்மளோட உள்ளுணர்வுல தான் வந்து இது வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து என்ன சொல்றாங்க, இது எந்த ஏரியா அப்படின்னா இன்டெலெக்சுவல் ஏரியா, அதாவது நம்மளோட நுண்ணுணர்வு சம்பந்தமான ஒரு கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து டோரன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு மென்டல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு எதுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 or more things ஐடியாஸ், அதாவது நல்ல ஒரு விஷயத்த புதுசா யோசிச்சு அதுல நிறைய இனோவேஷன்ஸ் கொடுத்து அதுக்கு மென்டலுக்கும் நம்ம இனோவேஷனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் தான் வந்துட்டு கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பர்னர் சொல்றாரு, அவரும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு கம்பைன் ஆக்டிவிட்டி தான். எதுக்கு அப்படின்னா, நியூ பெர்ஸ்பெக்டிவ்க்கும் பிளேசிங் ஆஃப் திங்ஸுக்கும் இருக்கிற ஒரு கம்பேரிட்டிவ் அப்படின்னு சொல்றாரு. இதுல கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, இதோட ஆக்கத்திறனோட முக்கிய பண்புகள் என்ன, அதாவது கிரியேட்டிவிட்டியோட பண்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரச்சனைகள் பற்றிய நுண்ணறிவு. அதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சென்ஸ்ல நம்ம வந்து யோசிச்சு அதுக்கு தகுந்த ஒரு ப்ராப்ளம் சால்விங் கொடுக்கறதா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிரியேட்டிவா யோசிச்சுட்டான் இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு தான் வந்து இது சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தடையின்றி ஒரு விஷயத்த வந்து கிரியேட்டிவ் திங்கர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னாவே அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த யோசிக்கக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தடையே இருக்கக்கூடாது. அவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அது ஒரு ஃப்ளோல வந்தாதான் அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது டெவலப் ஆகும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபிளெக்சிபிலிட்டியும் வந்து அந்த அவங்களோட மைண்ட் வந்து ஃபிளெக்சிபிளா இருந்தாதான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இது வரும். அது இல்லாம தனித்தன்மை, அவங்களோட ஒரிஜினாலிட்டி பொறுத்து தான் வந்து அவங்க சொல்லணும். ரெண்டாவது வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே முக்கியம் தான். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதுக்கப்புறம் விரி சிந்தனையும் இன்னொரு குறுகிய சிந்தனையும் வந்துட்டு குவி சிந்தனையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்படின்னா என்னங்கிறது பார்ப்போம். ரெண்டாவது வந்து கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது குழந்தைகிட்ட வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப கிரியேட்டிவிட்டி வந்து யாருக்கிட்ட அதிகமா இருக்கும், ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கிறவங்க கிட்ட இருக்கும், பிளஸ் வந்து குழந்தைகிட்ட அதிகமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது இந்த குழந்தைகள் பண்புகளை இருக்கும் அப்படின்னு கூறியவர்கள் யாரு அப்படின்னா இந்த கெட்சலும் சாக்சனும். ஓகேங்களா. இப்போ இங்க ஒரு பாயிண்ட் பாருங்க, நான் ஐக்யூ லெவல் அப்படின்னு சொன்ன இந்த பாயிண்ட்ல ஆக்கத்திறன் அதிகம் எனில் ஐக்யூ லெவல் வந்து அதிகமா இருக்கும். அதாவது கிரியேட்டிவிட்டி இருக்குனாவே அவங்களுக்கு வந்து ஐக்யூ லெவல் அதிகமா இருக்குன்னு தான் அர்த்தம். பட் ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கிறவங்க கிட்ட கிரியேட்டிவிட்டி இருக்குமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அவங்க கிட்ட இருக்கணும்னு கம்பல்சரி இல்லை. அதாவது இங்க வித்தியாசம் பாருங்க, ஐக்யூ லெவல் அதாவது கிரியேட்டிவிட்டி ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கம்பல்சரி ஐக்யூ லெவல் இருக்கு, அது ஹையா தான் இருக்கும். பட் ஐக்யூ லெவல் ஹையா இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து இவங்க கிட்ட கிரியேட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் அதுலயும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்கு. 4 ஸ்டேஜஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா, 4 ஸ்டேஜஸ் யாரு படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வால்ஸ். இப்ப வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாடல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி வந்துட்டு 4ஆ பிரிக்கிறாரு. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ், இன்குபேஷன், இலுமினேஷன்ஸ், வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆ பிரிக்கிறாரு. இந்த 4க்கும் என்னென்ன அப்படிங்கறது அவரே சொல்றாரு. இது எப்போ வந்திருக்கு அப்படின்னா 1926ல வந்திருக்கு. ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், இலுமினேஷன், வெரிஃபிகேஷன். ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளமோ இல்ல ஒரு விஷயத்தையோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், எதுக்காக அந்த இஷ்யூ வந்துச்சுங்கிற விஷயத்த வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம மைண்ட்ல. ஓகேங்களா. மைண்ட்ல வந்து இன்சைடா இருக்கட்டும் அவுட் சைடா இருக்கட்டும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அது ரெடி நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது இன்குபேஷன் அப்படின்னா
இப்போ அதை வந்து அவுட் சைட் ஆகட்டும் இன்சைட் த மைண்ட் ஆகட்டும் என்ன ஆகணும் அப்படின்னா, அந்த இன்குபேஷனா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து அடக்காத்து வைக்கிற மாதிரி, ஓகேங்களா? அப்படி வந்து வச்சுட்டு இருக்கிறதா வந்துட்டு இன்குபேஷன். அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம மைண்ட்ல வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு வந்து இது இப்படி இருந்தா இப்படி இருக்கும், இது இப்படி இருந்தா இப்படி இருக்கும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்கிறது. ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா இலுமினேஷன் பண்றாங்க. அது என்ன ஆகும்னா சடன்லி ஒரு கான்செப்டோ ஒரு ஐடியாவோ ஒரு இஷ்யூக்கு வந்து டக்குன்னு நம்ம மைண்ட்ல வரும். அதுதான் வந்துட்டு இலுமினேஷன் சொல்றாங்க. ரெண்டாவது அந்த ஐடியா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது நம்ம பண்றது வந்துட்டு கரெக்டா எவால்வேட் பண்றது, அது வந்து ஒரு டெஸ்ட், அந்த ஐடியாவையோ கான்செப்டையோ இல்ல சொல்யூஷனையோ நம்ம என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணணும் நம்ம டெஸ்ட் மூலியமா, ஓகேங்களா? அதை தான் வந்து இங்க சொல்றாங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆயத்தமாகிறது ப்ரிப்பரேஷன், அந்த பிரச்சனைக்கு வந்து நான் வந்து ரெடி ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது வந்து இன்குபேஷன் அப்படின்னா அவங்க பெற்ற அனுபவங்களை எல்லாம் சேவித்து விவரங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு புதிய ஒரு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இருக்கிற பிரச்சனை இதனாலதான் வந்து இது இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடணும், யோசிக்க ஆரம்பிக்கணும் நம்ம மைண்ட்குள்ள போட்டு. ரெண்டாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆயிருது, ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம திடீர்னு வந்து நம்மளுக்கு என்ன ஆகுமா, ஒரு விஷயம் வந்து தோணுமா, அதாவது ஒரு சொல்யூஷன் வந்து தோணுமா, ஓகேங்களா? அப்ப தோணும் போது என்ன ஆகுது, அது இலிமினேஷன் ஸ்டேஜுக்கு வந்துருது. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதை வந்து சரி பார்க்கிறோம். இந்த நம்மளுக்கு வந்து தோணுறது கரெக்ட் தானா, நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது கரெக்ட் தானா அப்படின்னு ஒரு எவால்வேட் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போடுறோம், ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த 4 ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 4 ஸ்டேஜஸ்லயே அதே ஆர்டர்ல தான் நடக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது இதுல வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டியை வந்துட்டு ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. இதுல இன்டெலிஜென்ட் கிரியேட்டிவிட்டியில ரெண்டு என்னன்னா குவி சிந்தனை அண்ட் விரி சிந்தனை. குவி சிந்தனை அப்படின்னா தான் கன்வென்ஷன் திங்கிங், டிவர்ஷன் திங்கிங் அப்படின்னு சொல்லி ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. கன்வென்டல் அப்படின்னா என்ன, கன்வென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு அதாவது சிந்தனை, அதாவது கன்வென்டல் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம வந்து பர்டிகுலரா வச்சு அந்த ஒரே விஷயத்தை சுத்தி மட்டும் யோசிக்கிறது, ஓகேங்களா? இதுவே வந்து டைவர்ஜென்ட் அப்படின்னா நல்ல விரிவா நிறைய விஷயத்த யோசிச்சு நிறைய விஷயத்த சைட்ல இருந்து ஓப்பனா வந்து யோசிக்கிறதா வந்துட்டு இது வந்து கிரியேட்டிவிட்டிக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா? இதுல டிஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. இப்போ இன்டெலிஜென்ஸ்க்கும் கிரியேட்டிவிட்டியும் வித்தியாசம் கொடுத்தாச்சு. இப்போ இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்ன இருக்கு, இது வந்து கன்வென்டர் அப்படின்னா நம்ம என்ன ஒரே ஒரு பர்டிகுலர் விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி யோசிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இது வந்து வெறி சிந்தனை, எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கறது. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இன்டெலிஜென்டா யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னா அந்த கொஸ்டினோட ஆன்சர் மட்டும் என்ன, இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் என்ன, இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் என்னன்னு மட்டும் பார்க்கறது. இதுவே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் இருக்கிற ரிலேட்டட் டு வேற திங்ஸையும் பார்க்கறது, ஓகேங்களா? ரெண்டாவது வந்து இவங்க வந்து அதிகமா இருப்பாங்க, இவங்க வந்து அதிகமா இருப்பாங்க. ஆனா வந்து இவங்களுக்கு வந்து என்னமா இருக்கும் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் பவர் மட்டும்தான் இருக்குமோ தவிர நிறைய பேருக்கு கிரியேட்டிவிட்டி பவர் இருக்காது. ஆனா இவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி பவர் இருக்குனாவே நிறைய பேர் வந்து ஐக்யூ லெவல் வந்து கட்டாயமா எல்லாருமே பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து நல்ல ஸ்பீடா வந்து அந்த விஷயத்தை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்த செய்வாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இவங்களுக்கு வந்து எந்த தடையுமே இருக்காது. அவங்களோட கிரியேட்டிவ் திங்ஸ் ரொம்ப விரிவா இருக்கும். அவங்களோட திங்கிங் தாட்ஸ் எல்லாமே டக்குன்னு வெளியே கொண்டு வர மாதிரி இருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு இன்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். நல்லா வந்து ஃபிளெக்சிபிலிட்டி அதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, இது எல்லாமே இருக்கும். நியூ திங்ஸ் எல்லாமே வந்து இன்வென்ட் பண்றது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து இவங்க வந்துட்டு தனித்து இருக்கிறதுக்கு வந்து எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா கிரியேட்டிவிட்டியா இருக்கிறவங்க அவங்களோட ஓன் ஒரிஜினாலிட்டி தான் கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து டிப்பனா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா இது சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன். இது என்னங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இவங்க வந்து ஹைலி கிரியேட்டிவ் பர்சனா இருப்பாங்க. யூஸ்வலி வந்துட்டு இவங்க வந்து இன்டெலிஜென்டோட இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பார்த்த பாயிண்டே தான்,
இவங்க வந்துட்டு கிரியேட்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் வந்துட்டு இவங்களுக்கு ஐக்யூ லெவல் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பீடு, அக்யூரேட் ஆஃப் காக்னிட்டிவ் பிஹேவியர் எல்லாமே நல்லா வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நாவல்ட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி, ஒரிஜினாலிட்டி, இவ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டெஃபினிஷன் டிஃப்ரென்ஸ்ல அதுல இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன டெஸ்டஸ் வந்து இருக்கு, என்னென்ன டெஸ்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மினிசோட்டா டெஸ்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி திங்கிங்னு இருக்கு, டோரண்ட் டெஸ்ட் இருக்கு, கில்ஃபோர்ட் சோதனை இருக்கு, பார்க்யூ மோண்டிங் சோதனை இருக்கு, வலர்ச் அண்ட் கோக்ரன் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாமே வந்து என்ன கிரியேட்டிவிட்டி டெஸ்ட்ஸ். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இதை டெவலப் பண்றதுக்காக எது மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கிரியேட்டிவிட்டி டெவலப் பண்றதுக்கு என்னென்ன ஆத்தர்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் மெத்தட் வந்து கில் பெட்ரிக் அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டான்ஜூயி வந்துட்டு இதை வந்து பயன்படுத்தியிருக்காராமா. ரெண்டாவது வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லேர்னிங் பை டூயிங் சொல்லியிருக்காரு டான்ஜூயி, லேர்னிங் பை லிவிங் மெத்தட்ஸும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இதுல வந்து ரூசல் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ரூசல் வந்து 7th யூனிட்ல பார்த்துருப்போம். இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு தொகுப்பாய்வு முறைன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாரு. இதுவுமே வந்துட்டு கிரியேட்டிவ் திங்கிங் வந்து டெவலப் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தான். இதுல வந்துட்டு இதுல வந்து இந்த மெத்தட்ஸ் செய்து கற்றல் முறை அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு இவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்த டூயிங் மூலியமா லேர்ன் பண்ணிக்கிறது. சரிங்களா? அதுதான் வந்து நீங்க சொல்றாங்க. இவங்க எல்லாம் வந்து சொல்றது அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாமே எதை வந்து டெவலப் பண்ணுமா, அவங்களோட கிரியேட்டிவிட்டி பிளஸ் லேர்னிங்கை வந்து டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கற்பித்தலின் மாதிரி உருவம். ஓகேங்களா? இவங்க எல்லாத்தையும் பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். இதுல வந்து நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஐக்யூ லெவல் இருக்கும் இல்லைங்களா, அந்த குழந்தைகளோட பண்பு அவங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி ஒரு குழந்தை ஐக்யூ லெவல் இருந்தாலும் கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கிற குழந்தையோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கிற குழந்தை கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கிற குழந்தை அவங்களோட ஐக்யூ லெவல் எப்படிதான் இருக்குமா 120க்கு மேலதான் வந்து இருக்குமா. இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாதனை வந்து நிறைய பண்ற மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுமா அந்த குழந்தைகள். ரெண்டாவது வந்து இதோட 5 பண்புகள் என்ன அப்படின்னா இதுல வந்து இந்த ஐக்யூ லெவல் டிஃபைன் பண்ணல, டாலரன்ஸ் அப்படின்னு 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றாரு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா தன்னியல்பு, நெகிழ்ச்சி, மாற்றுத்தன்மை, கருத்து வேகம், முற்றிலும் புதுமை அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 விஷயம் சொல்றாரு. நார்மலா கிரியேட்டிவிட்டி அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் ரிப்பீட் ஆகுது. இதெல்லாமே உங்க மெட்டீரியல் இருக்கும், ஒருக்கா வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டாவே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும் என்ன அப்படிங்கிறது. இது நான் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டி டாபிக் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.